ஓபிஎஸ் தலைமையில் புதிய அதிமுக அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயல்படக்கூடிய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய செயல்பாடுகள், அதாவது தேர்தல் நேரத்திலே தேர்தலுடைய முடிவுகள் என்பது பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு வருடமாக தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு சதவீதம் என்பது குறைந்து கொண்டே போகிறது. திமுகவிற்கும் மற்ற பாஜக போன்ற கட்சிகளுக்கும் வாக்கு சதவீதம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இங்கே அதிமுகவிற்கு அதில் பாதாளத்திலே விழுந்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக அரணாக அதிமுக இருக்கும், அதனால் பாஜகவை விட்டு வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்து வெளிவந்தார். வெளிவந்ததிலிருந்து இன்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் என்பது குறைந்து கொண்டே தான் வந்துகிட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு புறத்திலே ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. அவர்கள் புறம் ஒன்றிணைந்தால், அதாவது அதிமுக மறுபடியும் ஒன்றிணைந்து ஒரு தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக இழந்த வாக்கு சதவீதத்தை மீண்டும் வாங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ சசிகலாவுக்கு ஒரு 5% வாக்கு சதவீதம், ஓபிஎஸ்க்கு ஒரு 10-15% வாக்குகளும், அதே போல டிடிவி தினகரனுக்கு ஒரு 5-6% வாக்குகள், இதே ஒரு 20% வாக்குகள் வந்துடும். அப்படிங்கிறப்ப இழந்த வாக்குகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறப்ப நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தேர்தலிலே போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்து விடலாம் அப்படின்னு தான் நமது அதிமுகவில் கூடிய எடப்பாடி பழனிசாமியை அனைவரும் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆகவே ஆகாது, நாங்கள் தனியாக இருந்து அதிமுகவை வெற்றி பெற வைத்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்று வரைக்கும் சொல்கிறார். ஆனால் 10 தேர்தல்களே தோல்வியைத்தான் தழுவி இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே யாரை கூட்டணியில் சேர்க்கலாம், விஜயுடன் எப்படியாவது கூட்டணி வைத்தாக வேண்டுமே அப்படின்னு சொல்லி அதிமுக இரவு பகல் பாராமல் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அமித்ஷா அவர்கள், அதாவது நமது மத்திய அமைச்சர் கூடிய அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிதாக ஒரு கணக்கு ஒன்றையும் போட்டிருக்கிறாராம். அதிமுக பாஜக கூட்டணி என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டிவிட்டு ஓபிஎஸ் தலைமையில் புதிய அதிமுக, ஓபிஎஸ் செங்கோட்டையன் இருவரும் இணைந்து மற்ற சசிகலா, டிடி தினகரன் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஓபிஎஸ் உடைய தலைமையில் புதிய அதிமுகவை உருவாக்கி அதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது வைக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலே அமித்ஷா அவர்கள் வந்திருப்பதாகவும், அதன் காரணமாகத்தான் வருகின்ற நாட்களிலே நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார். பாம்பன் பாலம் திறப்புக்கு தமிழகம் வருகிறார். அன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியும் சரி ஓபிஎஸும் சரி தனித்தனியாகவே மோடியை சந்தித்து பேச இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை ஒற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், அதாவது அதிமுக ஒன்றிணையத்தான் வேண்டும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய அனைவருடைய விருப்பமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.